எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா TCS NQT 2021 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ TCS NQT என்னது, அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணோம் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இது போக நிறையா வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ TCS NQTங்கிறது ஒரு மல்டி லெவல் அசஸ்மெண்ட் குவாலிஃபைட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மல்டி லெவலில் உங்களை அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி லெவல்ஸ்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங், ஆப்டிடியூட் இதை பற்றிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி நாலேஜ் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஐடி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐடி நாலேஜ் பற்றி செக் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் த ஜாப் ரோல் அப்படிங்கிறது போது உங்களுக்கு ஐடிலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோலில் உங்களை ஸ்பெஷலைசேஷனில் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சென்டரில் மட்டும்தான் நடக்க போகுது. அண்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வாங்குகிற ஸ்கோர் வந்து 2 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். ஸோ இந்த NQT ஸ்கோரை வச்சு வேறு கம்பெனிஸ்க்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஜாப் வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஃபுல் டைம் வந்து நீங்கள் ஒரு BE, BTech, ME or MTech 2021 பேட்ச் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். அண்ட் எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அலௌட் தான். ஸோ பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரூ அவுட் யுவர் அகாடமிக்ஸ், அதாவது 10th, 12th, UG, PG எல்லாத்துலேயுமே 60%க்கு மேலே இருக்கணும். ஸோ பேக்லாக் க்ரைட்டீரியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது ஆக்டிவாக ஒரு பேக்லாக் தான் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இப்போ இந்த கான்டெஸ்ட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10th February 2021 தான். ஸோ நீங்கள் அது வரைக்கும் போகாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கீழே நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு ரிடைரெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னே உங்களுக்கு வந்து ஒரு லாகின் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா TCS அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ரிடைரெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐம் அ லேர்னர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய நேம் போட்டு வெல்கம் அப்படின்னு வந்துருக்கும். ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடும். இந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். ஸோ உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக அதே மாதிரி நிதானமாக தெளிவாக கொடுங்க, எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் இதில் எதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா NQT காக்னிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கை அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்ட் தான். ஸோ அதுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி NQT பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக காக்னிட்டிவ் டெஸ்ட்டு கிளியர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் NQTயில் உங்களுடைய கன்வீனியன்ஸ் எதர் IT ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், இல்லை பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸாக இருக்கலாம், அல்லது அக்கௌண்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் கீழே கேப்சாலாம் இருக்கும், அதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேட்கும். அதுக்குள்ள ஐ அக்ரி கொடுத்து நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணிடணும். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா your application has been submitted அப்படின்னு வரும். அண்ட் ஒரு TCS NQT நம்பர் இருக்கும், அந்த நம்பர் ரொம்பவே முக்கியம். அதை காப்பி பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது போக உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு TCSலேருந்து ஒரு மெயில் வரும். ஸோ அதுலேயுமே உங்களுடைய NQT நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் எந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும். ஸோ மெயிலை கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாம்பிள் டெஸ்ட் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ TCS NQT சாம்பிள் டெஸ்ட்டும் இருக்கும், சப்ஜெக்ட் NQTக்கான சாம்பிள் டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய 2020 அக்டோபரில் நீங்கள் சப்போஸ் TCS NQT எழுதிருந்தீங்கன்னா அதோட NQT ஸ்கோர், கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பர்பஸ். ஸோ இந்த டெஸ்ட்டோடைய TCS NQT வேரியன்ஸ் என்ன அப்படின்னா NQT பேசிக்காக. ஸோ NQTயில் 2 இது நடக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸு, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுக்கான டெஸ்ட் டேட் அவங்க இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18th and 19th of February 2021 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி NQT. ஸோ இண்டஸ்ட்ரி NQTலேயும் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேங்கிங் அண்ட் ரீடர், இந்த மாதிரி 3 இருக்கும். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் என்கியூட்டி. ஸோ இண்டஸ்ட்ரி என்கியூட்டி முடித்தா மட்டும்தான் சப்ஜெக்ட் என்கியூட்டிக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். இதை பொறுத்தளவுக்கு ஐடி அண்ட் ப்ரோக்ராமிங், பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அக்கௌண்டிங் இருக்கும். இதுலேயுமே உங்களுடைய கன்வீனியன்ட் ஃபீல்டு எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து TCS NQT 2021 ஃபெப்ரவரியோட அப்டேட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நாங்கள் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நாங்கள் சொன்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி TCSல ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ.